Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சீமான் கேட்குறாரு அதிமுக கிட்ட. என்ன காரணம்? ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான ஒரு 35-40% பெற முடியாது. ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளோடு உடன்பட்டு போனால்தான் அவருடைய எதிர்காலம் சரியாக இருக்கும். அவருடைய நலம் விரும்பிகளும் மற்றவர்களும் சொல்றது அடிப்படையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது அவர் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அந்த மெகா கூட்டணியில் இவரையும் இணைப்பதற்கு கூட பேச்சுவார்த்தை நடந்தது. எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பேச்சுவார்த்தை இருக்குங்கிறீங்களா? போதும் இருக்கலாம் என்று தான் நான் பார்க்கிறேன். அதனால தான் இந்த வெளிப்படையாக இது சொல்றாரு, ஆதரவு கொடுங்க அப்படின்னு. ஆமாம், ஆதரவு கொடுத்தால் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றால் சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக ஆட்சி கட்சிக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேங்கிற அளவுக்கு திரு சீமான் சொன்னதாக நம்ம செய்திகளில் பார்த்தோம். இதுவரையிலும் இருந்த ஒரு பிடிவாதமான போக்கு சீமான்கிட்ட தளர்ந்துருக்கு. உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு நிலைமையில யாருக்கு யார் தேவை? அதிமுகவுக்கு சீமானா, சீமானுக்கு அதிமுக? இந்த அரசியல் கட்சிகள் எல்லோருமே மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சமீபத்தில் கூட 2 நாளில் திரு சீமான் பேசியிருக்கிறாரு. இந்த நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்தவர்கள்லாம் போய் அங்கே சமாதி இருக்குது, அந்த சமாதியெல்லாம் இடித்து தள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே யார் சமாதி இருக்குது? மரியாதைக்குரிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா சமாதிகளும் இருக்குது. நாம் தமிழர் விஜய் கூட்டணி அமைப்பாங்க, அதிமுக பக்கம் சாய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுக்குற அதே சமயத்தில் தன்னுடைய பேர பலத்தை அதிகப்படுத்துகிறாரா? எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சீமான், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய கட்சியின் கீழ் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்புங்கிற மாதிரி ஒரு சூசகமாக தகவல்கள் வருது. பெரிய கட்சி என்பது காங்கிரஸே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் சீமான் அங்கே இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி சீமான் கூட்டணி சாத்தியமா? அதற்கான அடிப்படைகள் உருவாகி கொண்டிருக்கின்றனவா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம் சகோதரன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சீமான் கேட்குறாரு அதிமுக கிட்ட. அதே மாதிரி அதிமுக ஆட்சிக்கு எதிராக நடத்தும் போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் சொல்கிறாரு. என்ன காரணம்? ஆதரவு கோர்றாரா இல்லை ஆதரவு கொடுக்குறாரா? என்ன நடக்க போகுது? இல்லை, மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள் அரசியல் இயக்கம் தொடங்கிய முதற்கொண்டே தமிழ் தேசியத்தை முன்னுரிமை அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறது. எந்த அரசியல் கட்சிகளோடும், மாநில கட்சிகளோடும், தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது. நாங்கள் தனியாகவே இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு உருவாக்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான், அதை நம்பி தான் ஏராளமான இளைஞர்கள் அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். 1% தொடங்கி இப்போ 8.42% வரைக்கும் ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகாரம் வந்தது. தொடர்ந்து அரசியல் வெளிகளிலும் பொது வெளிகளிலும் உள்ள பார்வை என்னென்னா, இன்னும் பல 10 ஆண்டுகள் போனாலும் கூட அவர் 20% வரைக்கும் வரலாம். ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான ஒரு 35-40% பெற முடியாது. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளோடு உடன்பட்டு போனால்தான் அவருடைய எதிர்காலம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய நலம் விரும்பிகளும் மற்றவர்களும் சொல்கிறது அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது அவர் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அந்த மெகா கூட்டணியில் இவரையும் இணைப்பதற்கு கூட பேச்சுவார்த்தை நடந்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் வெளிப்படையாக கருத்து சொன்னாங்க. அதிமுகவில் காத்திருந்தாங்க. ஆமாம், வருவார் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அது அவருமே வெளிப்படையாக சொன்னார். அந்த தரப்பிலிருந்து எல்லா வித முயற்சிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட அவர் ஏற்கனவே இருந்த பழைய சின்னத்தை நீக்கி புதிய சின்னம் கொடுத்தாலும் அதுலேயும் ஓரளவுக்கு நல்ல கூடுதல் வாக்கு சதவீதத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் வந்துடுச்சு. இனியும் தொடர்ந்து இதே பாதையில் பயணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவர் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இடைத்தேர்தலை பொறுத்தளவில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக, எஸ்டிபிஐ எல்லாமே புறக்கணிச்சிருக்காங்க. எனவே இந்த வாக்குகள் என்பது தனக்கு கிடைத்தால் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவர் கருதுகிறார். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி 65,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அது 2ஆம் இடத்தில் இருந்தது. முன்னே வெற்றியும் பெற்றிருந்தது கடந்த இடைத்தேர்தலின் போது. எனவே அந்த வாக்கும் தேமுதிகவுக்கும் அங்கே ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதுங்கிறத கடந்த நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட நம்ம பார்த்தோம். அப்போ இவை இணைந்து
நாம் தமிழருக்கு என்று இருக்கிற வாக்குகள் பொதுமக்களுடைய வாக்குகள் என்று வருகிற பொழுது திமுகவிற்கு மக்கள் ஒரு பாடம் புகற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்து அந்த வாக்குகள் எதிர் வாக்குகள் எல்லாமே நமக்கு கிடைத்தால், அதிமுக தேமுதிக வாக்குகள் நமக்கு கிடைத்தால் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அதிமுக அதற்கு ஒப்புக்கொள்ளுமாங்கிறது நமக்கு சந்தேகம் தான். விக்கிரவாண்டியில் வெற்றி பெறாவிட்டாலும் 2ஆம் இடத்தில் கௌரவமான 2ஆம் இடத்தை பெற வேண்டும், அது சீமானுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு அதிமுகவும் தேமுதிகவும் உதவுமா அப்படின்னு நினைக்கிறாரு. நேரடியாக ஆதரவு அப்படின்னு எடப்பாடி சொல்லாட்டி கூட மறைமுகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இருக்கிறது, இரண்டுமே அதிமுக வந்து எதிர் நிலைப்பாட்டை எடுத்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆதரவு கரம் என்பது எதிர்காலத்திலாவது இவர் நமக்கு பயன்படுவார் என்கிற கருத்தாக்கம் வருமே என்றால் நிச்சயமாக அங்கே இருக்கிற ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகளுக்கு அப்பா நாம் தமிழருக்கு போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தேமுதிகவும் ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரைமறைவில் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் எடப்பாடிக்கும் சீமானுக்கும் பேச்சுவார்த்தை இருக்குங்கிறீங்களா? இல்லை, பேச்சுவார்த்தை 2024 தேர்தலின் போது இருந்தது, வெளிப்படையாகவும் மறைமுகமாக இருந்தது. அதனுடைய நீட்சியாக இப்போதும் இருக்கலாம் என்று தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த வெளிப்படையாக இது சொல்கிறாரு, ஆதரவு கொடுங்க அப்படின்னு. ஆமாம், ஆதரவு கொடுத்தால் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்றால் சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக ஆட்சி கட்சிக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேங்கிற அளவுக்கு திரு சீமான் சொன்னதாக நம்ம செய்திகளில் பார்த்தோம். எனவே ஒரு என்ட்ரியை விக்கிரவாண்டி தேர்தல் மூலமாக சட்டமன்றத்திலேயே போடலாம். அப்படி இல்லை என்றால் 2வது இடம் பாமக பாஜக கூட்டணிக்கு விடவும் கூடுதல் வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதற்கு அதிமுக தேமுதிக வாக்குகள் உதவும் என்று கருதுகிறார். உதவுவார்களா பார்க்கலாம். நீங்கள் முக்கியமாக சொன்னீங்க 8% வாங்கியிருக்கிறார், 8% சீமான். இப்படியே போனாருன்னா 20 வருஷம் போனால் கூட 20% வருமாய் அப்படின்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை அதிமுக உதவி செய்தால் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக 2026 தேர்தலுக்கு முன்பாக ஒரு அணி உருவாவதற்கான சமிகைகள் இப்போவே ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த இணக்கமான போக்கு, இதுவரையிலும் இருந்த ஒரு பிடிவாதமான போக்கு சீமான்ட்ட தளர்ந்திருக்கு. எப்படி கூட்டணி 2 மாசத்துல எப்படி தளர்ந்தாரு? இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியே, ஆமாம், இந்த நம்ம நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட இணக்கமானவர்களோடு இணைந்து செயல்படவும் தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் தொடக்க காலம் முதலே ஆட்சி கட்சியான திமுக அதிமுக அல்லது பாஜக காங்கிரஸோடு இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். இன்றைக்கு ஆதரவை தேடுகின்ற, ஆதரவை கேட்கின்ற நிலையில் அவர் வந்து விட்டதால் கொஞ்சம் ஒரு மறு சிந்தனை, ஒரு மாற்று சிந்தனைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் தொடர்ந்து இப்படியே நாம் பயணிக்கிற பொழுது நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காத நிலையே தொடர்ந்து சென்றால் என்ன ஆவது? எனவே நாடாளுமன்ற சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வேண்டுமென்றால் பெரிய கட்சிகளோடு அணி சேர்வது சரியாக இருக்கும் என்கிற எண்ணமும் உணர்வும் அந்த கருத்தாக்கமும் சீமானுக்கு எழுந்திருக்குமே என்றால் நிச்சயமாக. ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடக்க காலத்தில் கணிசமான வாக்குகள் கிட்டத்தட்ட 10% வரைக்கும் வாங்கினாங்க. ஆனால் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. இந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டிட்டு 16 தொகுதிகளில் 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலே அவங்க பெற்றாங்க. அப்போ கணிசமான வாக்குகள் பெற்றாலும் கூட பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த முடியவில்லை. ஒரு சரியான இடம் நமக்கு இல்லை என்கிற பொழுது தான் அதிமுகவோடு அவங்க உடன்பட்டு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தியை பெற்றார்கள். ஸோ அப்படிப்பட்ட பார்வை திரு சீமானுக்கு, அப்படிப்பட்ட எண்ணம் உருவாகுமே என்றால் நிச்சயமாக 2026 அது தொடர்பாக பேசுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு எதிராக, திமுக ஆட்சிக்கு எதிராக அதிமுக நடத்தும் போராட்டங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதாகவும் சீமான் சொல்லார். ஒன்று ஆதரவு கொடுங்க, நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம். ஏன் அந்த முடிவு எடுக்கணும்? என்ன காரணம்? அதிமுகவுக்கு இணக்கமாக எதுக்கு செயல்படணும்? முக்கியமாக அவர் தனியாக ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தலாம். அதிமுகவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினால் அதற்கு ஆதரவு கொடுக்கணும். அதான் இப்போ பரஸ்பரம் உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு திரு சீமான் வந்தது தான் இது காட்டுகிறது. ஏன்னா தொடர்ந்து ஆட்சிக்கு எதிராக, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும், மத்திய பாஜக ஆட்சியானாலும் காங்கிரஸ் ஆட்சியானாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போராட்ட களத்துக்கு வரும், தனித்து தான் அவர்கள் இதுவரையிலும் இயங்கி வந்தார்கள். இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவு தருவோம் என்கிற பொழுது அந்த மேடையில் நாம் தமிழர் கட்சியும் கொடி பறந்து நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த மேடை ஏறினாலே
இவர்கள் 2026 கூட்டணி அமைத்து விடுவார்கள் என்று பரவலாக ஊடகங்கள்லையும் பொதுவெளிகள்லையும் வந்துடும். நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இது ஒரு சரியான பார்வையாக தான் இருக்குது, நாமளும் எம்எல்ஏவாக வரலாம் அப்படிங்கிற மாதிரியான புதிய இளைஞர்கள், இந்த அரசியலுக்கு நாம் தமிழர் மூலமாக அரசியலுக்கு வர விரும்புகிற இளைஞர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் வெறும் சமுதாய இயக்கமாக அவர் தொடர்ந்து நடத்தலை, ஒரு அரசியல் கட்சியாக நடத்துகிறார். சமுதாய இயக்கமாக நடத்தினால் அவருக்கு வேறு விஷயம். ஆனால் அரசியல் இயக்கமாக வருகிற பொழுது இலக்கு என்பது ஆட்சி அதிகாரம்தான். திராவிட கழகம் இருக்கிற பொழுது பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குகிற பொழுது திராவிட கழகம் போல வெறும் அமைப்பாக சமூக அமைப்பாகவே இருந்துவிட்டால் நம்முடைய கோரிக்கைகளாகவே இருக்கும். கோரிக்கைகளை நிறைவேற்றும் இடத்திற்கு சென்றால்தான் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் இயக்கமாக தொடங்குகிறார். அதன் மூலமாக காத்திருந்து 18 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கான விஷயங்களை பண்ணுறாரு. நீட்சியாக என்று 6வது முறையாகவும் திமுக வந்திருக்கிறது. எனவே சீமான் அவர்களும் கூட இப்படி தனித்து நாம் இயங்கிக் கொண்டே இருந்தால் எதிர்காலம் என்பது இதே போல ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இயக்கத்தோடு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையிலாவது நாம் சேருவோம் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் திரு சீமானுக்கு ஏற்பட்டிருந்தால் மட்டுமே இந்த ஆதரவு நிலைப்பாட்டை கையில் எடுத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். முக்கியமாக அதிமுக நடத்தும் போராட்டங்களில் சீமான் கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர் இடம்பெற்றால், கலந்து கொண்டால், கொடி பறந்தால் அதுக்கு ஒரு சமிகை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எல்லாம் இல்லாமல் எதிர்மறையாக பின் இருந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அடுத்த தேர்தலில் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குது, கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சமிகை கிடைக்குமா? இல்லை, அதாவது நேரடியாக போராட்ட களத்திற்கு வருகிற பொழுது ஒரு இணக்கம் ஏற்பட்டுரும். பரஸ்பரம் 2 கட்சி, நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இணக்கமான உறவு ஏற்பட்டுவிடும். இந்த உறவின் நீட்சியாக 2026 ஆதரவு நிலைப்பாட்டோ அல்லது கூட்டணி என்று வருகிற பொழுது இன்னும் கூடுதல் பலத்தோடு அவர்கள் களப்பணி ஆற்றுவதற்கு இருவரும் ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றி வெற்றியை ஈட்டுவதற்கான வாய்ப்பு கூட கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உண்மையில் சொல்லப்போனால் இன்னைக்கு நிலைமையில யாருக்கு யார் தேவை? அதிமுகவுக்கு சீமானா, சீமானுக்கு அதிமுகவா? இன்றைய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலகீனப்பட்டிருக்கிறது. 2024 ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது, சரிவை சந்தித்திருக்கிறது, மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த நேரத்தில் யார் கை கொடுத்தாலும் ஆதரவுக்கு கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இந்த கட்டாயத்தை தாண்டி ஒன்றுபட்ட அதிமுக, நான் அடிக்கடி குறிப்பிடுவது போல ஒன்றுபட்ட அதிமுக வருமே என்றால் திரு சீமானை போலவே பல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற ஒரு சில கட்சிகளாவது நிச்சயம் அதிமுக அணிக்கு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு சீமான் ஆதரவு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தேவை. ஆனால் சீமானுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி தானே சொன்னீங்க, தொடர்ந்து 2% உயர்ந்துட்டு போனால் எப்படி அப்படி நீங்கள் தானே சொன்னீங்க? ஆமாம், அதுதான் சொல்ல. இல்லை, நான் இன்றைய சூழல் என்று வருகிற பொழுது இன்றைய சூழலில் சீமான் அவர்களுக்கு விக்கிரவாண்டியில் வெற்றியோ அல்லது இரண்டாம் கட்ட இடத்தை பிடிப்பதற்கோ இப்போதைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. எதிர்காலத்தில் இந்த கட்சி வெற்றி பாதையை நோக்கி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு 8% என்பது இன்னொரு 2% கூடுதலாக 10% கூட அடுத்து கேட்கலாம். ஒரு 10% வாக்கு வருகிற பொழுது இவ்வெற்றி எளிதாகும் என்று திரு எடப்பாடி கருதினால் சீமானுடைய ஆதரவு அவருக்கு அவசியம் என்று தான் நான் கொள்வேன். இப்போது 20-23% 20% வாக்கு வாங்கியிருக்காங்க அதிமுக. சட்டப்பேரவை தேர்தல்னால் குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரியாததில்ல ஒரு 5 முதல் 6% உயரக்கூடும். ஏனென்றால் சட்டப்பேரவை தேர்தல் என்கிற பட்சத்தில் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தொண்டர்களும் மக்களும் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. 27% வர வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சீமானும் சேர்ந்தால் அவருக்கு 8%. நீங்க சொன்ன மாதிரி அவர் தனியாக தேர்தலை சந்தித்தால் ஒரு 10, 12, 13 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருவரும் ஒன்று சேர்ந்தால் 35 அளவுக்கு வந்துவிடும் அல்லவா? இல்லை, இருவரும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி சாத்தியம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கான வெற்றி வேண்டுமே என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி பிரிந்து கிடக்கிற அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த ஒரு 7-8% வாக்குகள், அதை தாண்டி திரு சீமான் வாங்குகிற வாக்குகள், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, இப்போ இந்த மூன்றும் இணைகிற பொழுது நிச்சய வெற்றி அதிமுக தலைமையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதில் தீவிர கவனம் செலுத்துவார் என்றால் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கினால், நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி சீமான் தவிரவும் காங்கிரஸ், விசிக, பொது உடைமை கட்சியோடு வருவதற்கு தயார். ஏனென்றால்
5 ஆண்டுகள் இந்த ஆட்சி, இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியின் மீதே மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. எல்லா தரப்பினரும் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. ஜாக்டோஜி அமைப்பிலிருந்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், நர்ஸுகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய தொழிலாளர்கள், அனைத்து பிரிவினருமே போராட்ட களத்துக்குறங்க. மக்கள் மத்தியிலும் ஒருவித அதிருப்தி இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் கூடுதலாக வருகிற பொழுது கூடுதல் அதிருப்தியை பெறுகிற பொழுது இந்த அதிருப்தியின் பாதிப்பு திமுகவிலே அணி சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்கும் வந்துவிடும் என்று கருதுவார்களேயானால் வேறு இடம் போக வழி இல்லை என்று திமுகவிலேயே தொடர்ந்தாங்கள்ல 2019 2021 உள்ளாட்சின்னு. அந்த நிலை இப்போது இல்லை. பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறி வந்திருப்பதால் இங்கே இடம் இருக்கிறது. கூடுதல் இடங்களையும் இங்கு பெற முடியும். அங்கே 6 போட்டு 6 மணமே 6ன்னு சொன்னார்ல, அப்படியெல்லாம் 6 1 7 அப்படிலாம் இல்லை. அவங்க தொடக்கமே 20 தொடங்குவாங்க, 15 20ன்னு. அது இங்கே கிடைக்குதுன்னு உடனே வர்றதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிமுகவை பலப்படுத்தினால், பிரிந்து கிடக்கும் சக்திகளை ஒன்றிணைத்தால் அதிமுக ஒரு மகத்தான வெற்றியை 2026 பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. எடப்பாடி அதிமுக ஒரு 20% வாக்கு, நான் முதலே சொன்ன மாதிரி. நாம் தமிழர் 8, சட்டப்பேரவை தேர்தல் இருந்தால் 35 அளவுக்கு வரக்கூடும். நீங்கள் சொல்கிறீங்க பிரிந்து கிடப்பவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்று. பிரிந்து கிடப்பவர் உள்ளே வந்தால் எடப்பாடிகிட்ட பங்கு கேட்பாங்க. சீமான் கேட்க மாட்டார். அவர் கட்சி வச்சிருக்கிறாரு. எடப்பாடி இப்போ ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாவோ இல்லை சசிகலாவை சேர்த்துக்கிட்டாவோ பங்கு கேட்பாங்க. அதை விட்டுட்டு இருக்கிற நிலைமை போதும், வேற ஒரு கட்சி நாம் தமிழர் மாதிரி ஒரு பலமான கட்சியோட கூட்டணி அமைச்சிக்கலாம். அது 35% வரும். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக இருக்கிற சில கட்சிகளும் கூட வரலாம். அது போதுமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற எந்த பிரிவினராக இருந்தாலும் எல்லோருமே அவருங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியலில் பயணித்தவர்கள். அவங்க பங்கு கேட்க மாட்டாங்க, உரிமையை கேட்பார்கள். உரிமை என்பது நான் கேட்கிறேன் சொன்னேன், நீங்க உரிமையை சொல்றீங்க. உரிமை கேட்கறவங்க எதுக்கு சேர்த்துக்கணும்? இல்லை, அதுதான் சொல்றேன். உரிமை என்பது அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற முக்கிய பிரமுகர்கள் திருமதி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில், திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, திரு எடப்பாடி அவர்களும் இருக்கிறார்கள். எனவே பிரிந்து கிடக்கிறவர்களுக்கு அவர்களுக்கும் உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அரவணைப்பது என்பதுதான் சரியான ஃபார்முலாவாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒருவர்கள் பெரிய பிரச்சனையை உருவாக்க மாட்டாங்க. பிரிந்து கிடப்பவர்களுக்கு ஒன்று வந்தால் மீண்டும் பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கருத தேவையில்லை. ஏன்னா கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதில் அந்த பிரிவினர் எல்லோருமே, திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் விரும்புகிறார்கள். அப்படி விரும்புகின்ற பொழுது ஒருங்கிணைப்பு சாத்தியம் என்று கருதி இவர்கள் தரப்பில் இருந்தும் கை கொடுத்தால், இரு தரப்புமே அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் நிச்சயமாக பிரச்சனை உருவாகாது. அவரவர்கள் இடங்களை அவரவர்களுக்கு தேவையான பகுதிகளில் பகிர்ந்து கொள்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இதுவும் வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லாம் யாருமே வர வேண்டாம் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டார். நீங்கள் சொன்ன உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நேரடியாக நீங்கள் வரவும் வேண்டாம், உட்காந்து பேசவும் வேண்டாம் அப்படின்ட்டார். இப்போ இருக்கிறது எடப்பாடி சீமான் அது ஒரு சமிகை காமிக்கிறாங்க, ஒன்றா போகலாம் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. உண்மையிலே தேர்தலை சந்திக்கும்போது யார் முதலமைச்சர், அதிமுகவை சேர்ந்தவரா எடப்பாடியா சீமானா அப்படிங்கிற பிரச்சனை வரும்ல. இதில் நம்ம இன்னொரு பார்வையும் இருக்குது நமக்கு. இதுவரையிலும் தமிழ் தேசியம் பேசி எந்த ஒரு அரசியல் கட்சியும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் நமக்கானதல்ல, இந்த மக்களுக்கான ஆட்சியை தரவில்லை என்கிற கண்ணோட்டத்தில் திரு சீமான் பயணித்திருக்கிறார். அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அவரோடு பயணிக்கிற ஒரு 50% மேற்பட்டோர் தீவிர தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் லஞ்ச ஊழல்வாதிகள், மக்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்கிற கருத்தாக்கத்தை திரு சீமான் வலிமையாக உருவாக்கிவிட்டார். எனவே இந்த கூட்டணி வந்தால் கூட நான் குறிப்பிடுகிற அந்த 50% பேருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. நாம் தமிழர்லேயே அதுலேயே ஆமாம் நிச்சயமாக. நீங்கள் திரு சீமானுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம் என்று வருகிறவர்கள் ஒரு பிரிவினர், அது ஒரு 50% இருக்கலாம். இன்னொரு 50% கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக தமிழ் தேசிய வழியிலே பயணிக்கிறோம். இந்த அரசியல் கட்சிகள் எல்லோருமே மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சமீபத்தில் கூட 2 நாளில் திரு சீமான் பேசியிருக்கிறாரு. இந்த நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்தவர்கள்லாம் போய் அங்கே சமாதி இருக்குது, அந்த சமாதியெல்லாம் இடித்து தள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறார். அங்கே யார் சமாதி இருக்குது? மரியாதைக்குரிய புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா சமாதிகளும் இருக்குது. அண்ணா கலைஞருக்குன்னு ஆமாம், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி சமாதிகளும் இருக்குது. அப்போ இப்படி ஒரு தீவிர மனப்போக்கு உள்ளவரிடம் அந்த மனப்போக்குக்கு உடன்பட்டு போகிற இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க மனநிலை அதிமுகவோடு இணைகிற பொழுது முழுமையாக வருவார்களாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இணைந்து செயல்படுவோம் என்கிற சீமானுடைய முடிவை ஒட்டுமொத்தமாக 100% பேரும் ஏற்றால் அது எடப்பாடிக்கு பலமாக தான் இருக்கும். நான் குறிப்பிட்ட ஒரு 50% பேர் இவருடைய நிலைப்பாட்டில் விருப்பமில்லை என்று அவர்கள் பிரிந்து விடுவார்களே என்றால்
நிச்சயமாக அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதையும் சமாளிப்பதற்கு தான் கட்சி ஒன்றுபட வேண்டும். நான் கேட்குறேன், இல்லை ஒரே விஷயம் சொல்லிடுறேன். பிடிவாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்து சென்ற யாருமே தேவையில்லை, நான் மட்டுமே கட்சியை நடத்தி, நான் மட்டுமே 2026 தேர்தலை கூட்டணி அமைத்து, நான் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்வாரே என்றால் 100% அதற்கு சாத்தியமே இல்லை. அவர் மட்டும் இல்லையே, கூட நிறைய பேர் இருக்காங்க. வேலுமணி தங்கமணி இருக்காங்க, விஜயபாஸ்கர் இருக்காரு, இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நான் மட்டுமே அவர் தனியாக எல்லோருமே இருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணிக்கிற ஏறத்தாழ ஒரு 70-80% நிர்வாகிகள் ஒன்றுபட வேண்டும் கட்சி அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. கடந்த ஒரு வார காலமாக நான் பல சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தேன். அவருடைய எண்ணமும் உணர்வும் கட்சி ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டால் தான் 2026 திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற மன உணர்வோடு இருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்கான வழி பிறக்கும் என்று அவர்களும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் ஒரு லைட்டு கூட தெரியலையே, சின்ன கீற்று கூட தெரியலையே. இல்லை, திடீர்னு தான் வரும் அரசியலில். எப்போவுமே சில விஷயங்கள் நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கும். எனவே இதிலும் திடீரென ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக அதிமுக ஒன்றுபடும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கேன். அதிமுக நாம் தமிழர் கூட்டணிக்கான வாய்ப்பு வருது அப்படின்னா, ஏன்னா இப்போ ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது சமீபத்தில் பார்க்கும்போது, கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்போது, நாம் தமிழர் சீமான் அதிமுகவுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னதில்லை, யாருடைய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்ததில்லை. இது மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு சமிங்கை தெரியுது. அப்படின்னா தன்னுடைய முதலமைச்சர் ஆசையை, விருப்பத்தை விட்டுட்டு வருவாரா? இல்லை, திரு சீமான் அவர்களுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவர் கட்சி தொடங்கிய முதல் நாள் முதலே இருக்கலாம். காலப்போக்கில் அனுபவங்கள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளை தாண்டி வேறு யாருமே, எந்த திராவிட கட்சியோ எந்த தேசிய கட்சிகளோ அல்லது மாநில கட்சிகளோ இப்போதைக்கு இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற யதார்த்த நிலையை திரு சீமானும் உணர்ந்து கூட்டணியோடு பயணிக்கிற பொழுது, ஒருவேளை இடங்கள் குறைவாக கிடைத்து ஒரு அறுதி பெரும்பான்மையான இடங்கள் கிடைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வர முடியவில்லை என்றால், இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவும் தேவை என்கிற பட்சத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற அந்த நிலைப்பாட்டை கூட திரு சீமான் கொண்டு வரலாம், விரும்பலாம். முதலமைச்சர் கனவு விட்டுருவார். அது அடுத்து அந்த கனவு ஒத்தி போட்டிருப்பார், அப்புறமா எடுத்துக்குவார். உடனுக்குடனே இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லைங்கிறத அவரே உணர்ந்திருக்கிறார். இனி சீமான் முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டாரா? இல்லை, இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறதானே கள யதார்த்தத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். இந்த 10-12 ஆண்டுகளாக அரசியலில் பயணித்து பல தேர்தல்களை சந்திக்கிற பொழுது மக்களுடைய எண்ணம், மன உணர்வு என்பதும் அரசியல் கட்சிகள் இந்த களத்திற்கு போராடி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று களத்திற்கு வந்த மதிமுக, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள், மிகப்பெரிய ஜாதிய பின்புலத்தோடு வந்த கட்சிகள் எல்லாமே முடியாத நிலையில் இருக்கிற பொழுது வெறும் தமிழ் தேசியம் என்பதை மட்டுமே முன்னிறுத்தி நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு இப்போதைக்கு வர முடியாது என்பதை திரு சீமான் முற்றும் முழுவதுமாக உணர்ந்துதான் இப்போ இந்த ஆதரவு கரம், போராட்டத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற அந்த மறுசிந்தனைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, அப்படி இருக்கிற சமயத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும், ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒருபோதும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் தான் கருதுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தும் 8வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற பார்வையோடு தான் அவர்களுடைய பயணம் இருக்கும். எந்த கட்சிகள் வந்தாலுமே கூட்டணி ஆட்சி என்பதற்கு கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் பொறுப்பை விட்டு தருவதற்கு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறு எந்த தலைவர்களோ ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதில் ஒரு சம்பவம் நான் சொல்லிடுறேன். 1980ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக, மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அந்த காங்கிரஸ் திமுக அணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்து கூட்டணி ஆட்சின்னு 1980 அவங்க கொண்டு வர்றாங்க. 109 இடங்கள் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் 50-50 சீட் ஷேரிங். மிச்சம் உள்ள 16 இடத்த சிறிய கட்சிகளுக்கு கொடுத்துட்டு களத்துக்கு வர்றாங்க. ஆனால் 5 மாதத்தில் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார். இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டை அப்போவே மக்கள் ஒப்புக்கொள்ளலை.
இன்னொன்று திமுக காங்கிரஸ் இடையே இருந்த அந்த உள்ளடி வேலைகளுமே அந்த தோல்விக்கு காரணமாக இருந்தது. எனவே இனியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி ஆட்சி என்கிற நிலைப்பாட்டை எடுக்காது. இன்னொரு சம்பவம் சொல்லிடுறேன். 2006 என்று கருதுகிறேன். அப்போ 92 இடம் தான் திமுக வெற்றி பெற்றது. 127க்கு மேலே வெற்றி பெற்றால் தான் அதை தனித்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு மைனாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 96-2001 காலகட்டத்தில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா ஒவ்வொரு நாளுமே மைனாரிட்டி 2006-2011 காலகட்டம். அப்போது இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி தான் அங்கே வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைய தினம் ஆட்சி அதிகாரத்திற்கு காங்கிரஸையும் பாமகவையும் கொண்டு வர விரும்பி இருந்தால் திரு கருணாநிதி அவர்கள் அந்த கொண்டு வந்திருப்பார். அதை பாமகவும் காங்கிரஸும் கூட அழுத்தம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவங்க இடம் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை பாமக காங்கிரஸ் தவறிவிட்டது. இனி ஒரு கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை. ஒருவேளை பாஜக வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைத்து நாங்கள் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று ஒரு கணிசமான வாக்கு வங்கியுள்ள அரசியல் கட்சிகள் அவரோடு வருகிற பொழுது அவர்கள் ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கூடுதல் இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் நிச்சயமாக மற்ற மாநிலங்களில் நம்ம ஆந்திரா, உத்தரப்பிரதேச, பீகார், இங்கே கர்நாடகாலாம் பார்த்த மாதிரி எதிரும் புதிருமான அணியில் இருந்து வந்தவர்களை கூட சேர்த்து இனிமேல் வருங்காலத்தில் அப்படி ஒரு நிலை வந்தாலும் வரலாம். ஆனால் விஜயும் வராரு, நாம் தமிழர் விஜய் கூட்டணி அமைப்பாங்க, சீமான் விஜய் கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் இருக்குது. சீமானுடைய நடவடிக்கை அதிமுக பக்கம் சாய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுக்குற அதே சமயத்தில் தன்னுடைய பேர பலத்தை அதிகப்படுத்துகிறாரா? வலைத்தளங்களில், சமூக ஊடகங்களில், ஒரு சில பத்திரிகைகளில் எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சீமான், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய், ஆமாம், இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய கட்சியின் கீழ் வந்து இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூசகமாக தகவல்கள் வருது. அது வதந்தியாகத்தான் தெரிகிறது. பெரிய கட்சி என்பது காங்கிரஸே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் சீமான் அங்கே இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் தன்னுடைய பலம் என்ன என்பதை இந்த 2026 பொதுத் தேர்தலில் நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அவர் காங்கிரஸோடு தான் அணி சேர்வார் என்று ஒரு தரப்பினரும், இல்லை பாஜகவினுடைய பி டீமாக தான் அவர் வர்றாரு அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் சொல்கிறாங்க. எது எப்படியோ இவர் 2026 தேர்தலில் தனித்து தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக தனித்து போட்டியிடுவார் அப்படின்னு தான் அவருடைய நிர்வாகிகள் பலருமே கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்கிற போக்கில் தான் அரசியல் கட்சிகள் போகுது. யாரோடு இணைவார்கள் ஒரு 6 மாதத்தில் ஜனவரிக்குள்ளே தெரிஞ்சிடும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறிமைக்காக திரு துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றிங்க. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.